கிறிஸ் கார்ட்னர் அப்படின்ற ஒரு அப்பா தன்னோட பையன் கிறிஸ்டோபர் தவிர இந்த உலகத்துல தனக்குன்னு எதுவுமே இல்லாத நிலையில ஒரு பழைய எலும்பு ஸ்கேனரை வித்து எப்படியோ வாழ்க்கை நகர்த்து ஓடிட்டு இருக்காரு. ஆனா அவரோட வாழ்க்கையில விதியும் விளையாட ஆரம்பிக்குது. கையில காசு இல்ல, வாடகை பாக்கி, கடைசியில ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த சின்ன பையனை கூட்டிட்டு நடு தெருவுல நிக்கிறாரு. ஒரு அப்பாக்கு இதை விட பெரிய வழி வேற எதுவுமே இருக்க முடியாதுல்ல. அப்பாவும் நம்பிக்கை விடாம ஒரு பெரிய ஸ்டாக் புரோக்கரேஜ் கம்பெனில வேலைக்கு சேர வாய்ப்பு கிடைக்குது. இன்டர்ன்ஷிப்ல சேலரி கிடையாது, 6 மாசம் ட்ரைனிங்லாம் முடிச்ச பிறகுதான் சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மகனுக்காக இந்த கஷ்டத்தையும் தாங்கணும்னு முடிவெடுத்து வேலைக்கும் போறாரு. ராத்திரி ஆனா தூங்குறதுக்கு இடமும் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல பொது கழிப்பறைக்குள்ள கதவை பூட்டிட்டு தரையிலயும் படுத்துக்கிறாரு. வெளியில யாராவது ஆள் அந்த கதவை தட்டுறாங்க கத்துறாங்கன்னா கூட அவர் கண்ணுல தண்ணி வந்தது கூட தன்னோட மகனுக்கு காட்டக்கூடாதுன்றதுக்காக தன்னோட மகனை மடியில படுக்க வச்சுட்டு நம்ம டைனோசர் கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கோண்டா அப்படின்னு சொல்லி பொறுமையா அந்த குட்டி பையனுக்கு புரியுற மாதிரி போய் சொல்றாரு. பசியோட வேலைக்கு ஓடுறது, லேட் ஆச்சுன்னா தங்கறதுக்கு இடமும் இல்ல அப்படின்னு சொல்லி இப்படியே அவருக்கு 6 மாசம் ஓடிடுச்சு. கடைசியில 6 மாசம் முடிஞ்சதும் அந்த கம்பெனியோட ஹெட் கிறிஸ கூப்பிட்டு, உனக்கு இந்த வேலையை கொடுத்தா எங்க கம்பெனிக்கு லாபம் கிடைக்கிறோம் நம்புறோம், அதனால நாளையில இருந்து உன்னோட வேலையை ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு அவருக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துல கண்ணீர் வழிய அந்த பரபரப்பான சாலையில கூட தன்னாலே நம்ப முடியாம தனக்கு தானே கை தட்டிட்டு போனாரு. அந்த ஒரு நொடி எவ்வளவு வலி, அவமானம், பசி எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருந்தாரு. வாழ்க்கை நம்மள எவ்வளவு அடிச்சாலும் நம்மளோட கனவை நாம தான் காப்பாத்திக்கணும் அப்படின்ட்டு உணர்த்துற படம் தான் இதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட அப்பா யாருக்காக இவ்ளோ கஷ்டம் படுறாங்கன்றத இந்த படத்தை பார்த்தா நமக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.